திமுகவால் முடிந்தால் அதிமுகவுடன் தனித்து நின்று வெற்றி பெற்று காட்டுங்கள் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி சவால் விடுத்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் கடுமையான விலை உயர்வு. அவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுவார் சொன்னார், இல்ல நீங்க தான், நான் தான் பேசுனேன், டிஃபென்ட்ல பேசினேன் உள்ளாட்சித்துறையில். அதுல அவர் சொன்னாரு, சொத்து வரி நீங்க தான் அதிகம் பண்ணிட்டீங்க, அப்புறம் நிறுத்தி வச்சிட்டீங்க தேர்தலுக்காக அப்படின்னாரு. சொத்து வரி அப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி அதிகாரிகள், செக்ரட்டரி எல்லாருமே, உள்ளாட்சித்துறை செக்ரட்டரி எல்லாருமே, முதலமைச்சருடைய ரவி மீடி நடக்குது, எங்களுடைய துறை நடக்குது, எல்லாம் அதிகம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்ப எடப்பாடியார் சொன்னார், நான் சொத்து வரி உயர்த்த மாட்டேன், உயர்த்தக்கூடாது, எல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா செய்யக்கூடாது, கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, மத்தியில் நிதியை நாம் பேசி பெற்றுக்கொள்ளலாம், மத்தியிலும் சர்க்குலர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பா உயர்த்த மாட்டேன் என்று அதிகாரி போட்டது நிறுத்தி வைத்து சொத்து வரி அதிமுக ஆட்சியில் உயரவே இல்லை. இது ரெக்கார்டு. சொன்னார், நீங்க கொண்டு வந்தீங்க, நாங்கள் உயர்த்திக்கிட்டோம் அப்படின்ட்டு. எதனால உயர்த்தோம்னா, மத்திய அரசு வந்து எங்களுக்கு சர்க்குலர் அனுப்பி நிதியெல்லாம் தரமாட்டேங்கன்னு சொன்னாங்க. அதனால மத்திய அரசு சொன்னா நீங்க எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. மத்திய அரசு சொன்னா எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் பயங்கர தைரியசாலிங்க, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறீங்க. ஆனால் சொத்து வரி மக்களுக்கு வரி போடுறதுல மட்டும் மத்திய அரசு சொல்லிட்டாங்க, நாங்கள் போறோம், மத்திய அரசு மேலே தூக்கி பழி போறீங்க. இது எப்படி நியாயமா இருக்கும்? ஆகவே இன்னைக்கு இவங்க எல்லாமே அதிகமான விலை வரும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எடுத்துங்க, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? இங்கே பார்த்தால் கஞ்சா வைக்கிறோம். இன்னைக்கு யாருக்கும் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே போனாலும் திருட்டு. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது, எடப்பாடியார் இருக்கும்போதும் சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனும் இந்தியாவிலே நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷனா விருது வாங்கினாங்க. சட்ட ஒழுங்கு கட்டுக்கோப்பாக இருந்தது. எப்படி இருக்குது? எந்த காவல்துறையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வேலை செய்ய விடுறதில்லை திமுக. அதிமுக ஆட்சியில் அதிமுக பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் இருப்பாங்க, எல்லா பொறுப்பாளர் இருப்பாங்க, பகுதி செயலாளர் எல்லாம் இருப்பாங்க, யாரும் போலீஸ் தொந்தரவு விட மாட்டாங்க. பொதுமக்களுக்கு பணியாற்ற வேண்டியது தான் நீங்க. உங்களுக்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய போலீஸ் பொதுமக்களுக்கு பணியாற்றணும், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இன்னைக்கு யாருடைய கைக்குள்ளே மாறிட்டு எந்த போலீஸ்காரையும் நிம்மதியாக வேலை செய்ய விடுறதில்லை. அவங்க செஞ்சா எல்லாமே திருட்டு தடுப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எங்கே விடுறாங்க? இதுதான் நிலை. ஆகவே காவல்துறை பொறுத்தளவுக்கு எங்கே மாற்றி போனாலும் நீங்கள் இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, ஏசி எல்லாமே, அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாமே தான். ஆகவே எங்கே போனாலும் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். ஆகவே நீ யாரும் கவலைப்படாமல் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். அப்படி நிறைய சில காவல்துறை இருக்காங்க. ஆனால் அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாங்க அப்படி கேட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு மாறிங்க, ஒரு வருஷம் தான், ஒரு வருடத்தில் அதிமுக ஆட்சி மறந்துடாதீங்க. எடப்பாடி முதலமைச்சர் வருவார். இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த திட்டம் தராமல் இன்னைக்கு 4 வருடமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாமே எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது பாருங்க. இன்னைக்கு அத்தனை கொலைகள் நடக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண சின்ன வயது 7 வயது 8 வயது பொண்ணுலேருந்து இன்னைக்கு 60-70 வயது பெரியவர்கள் தாய்மார்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை எப்பவுமே இப்படி இருந்தது. நான் இன்னொன்று கேட்டுங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய சேனல், ஒரு சில பேர் கரெக்டாக இருப்பாங்க, யூடியூப் சேனல்கள், பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி என்ன பண்ணாலும் அப்படியே அவங்க பக்கமே தான் இருக்காங்க. சாயங்காலம்னா ஒரு 4 பேர் இருந்து உட்காந்துக்குவாங்க டிவியில், நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, அதிமுக பற்றி தான் பேசுவாங்க. திமுக செய்யறது ஒன்றுமே பேச மாட்டாங்க, அதிமுக மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நாடாளுமன்ற தேர்தலை ஆட்சியில் இருக்கும்போது நம்மளை பற்றி தான் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நிறைய பேசியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கணக்கில் கிடையாது. மத்தியில் சட்டமன்ற தேர்தல் என்று வந்து விட்டால் அதிமுக தான் வாக்களிப்பாங்க. எழுதி வச்சுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு எப்பொழுதுமே இதுவரை சரித்திரம் திரும்பி பாருங்க. அதிமுக சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது, மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்கம்.
அதிகமான திட்டங்கள் தந்த இயக்கம். ஆகவே 2026 அதிமுக வெற்றி வருது உறுதி. எழுதி வச்சுங்க. இப்ப இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், ஏழைகள், விவசாயிகள், நடுத்தர வர்க்கம் யாருமே நிம்மதியா இல்ல. யாருமே நிம்மதியா இல்ல. ஒருத்தர் கூட இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லல. அது மட்டுமல்ல, எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர் திமுகவுக்கே ஓட்டு போட்டு அவங்க கூட இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இன்னொன்று திமுக ஒரு சவால் விடுறேன். தைரியம் இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தை தனித்தனி எழுதுங்க. அண்ணா திமுக கூட திமுக இன்னும் பாருங்க பாப்போம். அண்ணா திமுக டச் பண்றதுக்கு, அண்ணா திமுக தொண்டர்கள் டச் பண்றதுக்கு யாருமே கிடையாது. தனியா நில்லுங்க. கூட்டணி வச்சுதான் இருக்கிறீங்க. இந்த கூட்டணி எதா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல். எடப்பாடியார் அற்புதமான ஆட்சி தந்து தேவையான திட்டங்கள் தந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். சென்னை நினைச்சிட்டு இருக்காங்க, சென்னை எப்ப பார்த்தாலும் திமுக ஜெயிக்கும் சொல்லி. இன்றைக்கு இந்த தடவை சென்னையில அதிகமான தொகுதிகளை அதிமுக வெல்லும்.